கூழாங்கல் படத்து மூலமா இயக்குனரா அறிமுகமானவர் தான் வினோத் ராஜ். இவருடைய இயக்கத்துல வெளியான படம் தான் கொட்டுக்காளி. இந்த படத்துல சூரி, அப்புறம் அண்ணா பெண் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சிவகார்த்திகேயன் அவர்கள் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துல ஒரு பாடல் கூட கிடையாது. அது மட்டும் எங்க பின்னணி இசை கூட கிடையாது. இந்த படத்துக்கு இசையமைப்பாளரும் கிடையாது. இந்த படம் பல்வேறு திரைப்பட விழாக்கள்ல விருதுகளை பெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட வசூல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கொட்டுக்களி படத்தை பார்த்த கமல்ஹாசன் அவர்கள், அப்புறம் பாலா அவர்கள் எல்லாமே படத்தை பெரிய அளவு புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. குறிப்பா சூரி அவர்கள் தன்னுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து ஆர்ப்பாட்டமும் அமைதியும் ஒரே சேர இணைஞ்சு நடிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. அவர் மட்டும் இல்லாம படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே தானும் படத்துக்கு ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரம் தான்ற மாதிரி சவால் விட்டு நடிச்சிருக்கிறாங்க. பலருடைய எதிர்பார்ப்புக்கும் பாராட்டுக்கும் மத்தியில ரிலீஸ் ஆன கொட்டுக்காளி படம் முதல் நாளையே பாக்ஸ் ஆபீஸ்ல மட்டுமே 50 லட்சம் ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு. வார இறுதி நாட்கள்ல படத்துடைய வசூல் இன்னும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. படம் பார்த்த எல்லாருமே சூரிய நடிப்பை பத்தி ரொம்பவும் பாராட்டி இருந்தாங்க. அவருடைய முந்தின படங்கள் மாதிரியே இந்த படத்தையுமே ரசிகர்கள் கூட சேர்ந்து சென்னையில இருக்கிற ரோகிணி திரையரங்கத்துல பார்த்து ரசிச்சிருக்கிறாரு.